இதுக்கு முன்னாடி 2 சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு நான் 2 வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கிறேங்கன்னு. அதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வந்து பாருங்கள். இல்லைனாலும் பாருங்கன்னு இங்கே ஒரு லிங்க் வந்துட்டுருக்கு இல்லையா, ஒரு லைனை அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு சாப்டருக்கான ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் என்ன 5 மார்க் என்னன்னு சொல்லி இதில் கிளியராக சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் செகண்ட் சாப்டர், இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா பாருங்கள், ஒரு லைன் வரும். பாருங்க, இப்போ இங்கே ஒரு லைன் வருது இல்லையா, இந்த லைனை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான இந்த சாப்டருக்கான வீடியோக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க்ஸு. ஸோ அதை பார்த்துடுங்க, அதை லிங்க்கை டச் பண்ணுங்கள், அந்த வீடியோ பார்த்துடலாம். ஓகே, இப்போ வாங்க இந்த வீடியோவில் அல்ஜிப்ராவில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? பாருங்கண்ணே, பேஜ் நம்பர் 86. இதில் எக்ஸாம்பிள் 3.1 3.2 இது ரெண்டுமே 2 மார்க் சம்மு. இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நான் அந்த சம் வரும்போதே சொல்கிறேன், இது ரெண்டும் வந்து 2 மார்க் சம். கேட்டாங்க அப்படின்னா 2 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், பேஜ் நம்பர் 88ல் எக்ஸாம்பிள் 3.3 இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா பாருங்கள், எல்லாமே சிங்கிளாக இருக்குது. x + y + z = 6 அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. இந்த 3 வேரியபிளுமே சிங்கிளாக x மட்டும் y மட்டும் z மட்டும் இருக்கக்கூடியது. = 6ன்னு வரக்கூடிய இந்த ஈக்குவேஷன் வரக்கூடிய சம்மு இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்முக்குன்னு. பேஜ் நம்பர் 88ல் அடுத்த பேஜில் பாருங்கன்னு, பேஜ் நம்பர் 89ல் எக்ஸாம்பிள் 3.4 அது ஒரு 5 மார்க் சம்மு. அடுத்த எக்ஸாம்பிள் 3.5 இது 2 மார்க் சம். அடுத்த பேஜ் நம்பர் 90ல் பாருங்கள், எக்ஸாம்பிள் 3.6 இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சம்க்குன்னு. இதை நோட் பண்ணிக்கங்க, இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அதே பேஜ்லேயே பாருங்கள், எக்ஸாம்பிள் 3.7 இது ஒரு 5 மார்க் சம்மு. அடுத்த பேஜ் நம்பர் 91 அடுத்த பேஜு, அதில் பாருங்கள் எக்ஸாம்பிள் 3.8 அது ஒரு 5 மார்க் சம்மு. அடுத்த பேஜ் நம்பர் 92 எக்ஸாம்பிள் 3.9 இது ஒரு 5 மார்க் சம்மு. அதே பேஜ்லேயே எக்ஸசைஸ் 3.1 இந்த ஃபஸ்ட் கொஷின் 5 மார்க் சம்க்கான, அதாவது தனித்தனியாக 5 மார்க்கில் கேட்பாங்க. இது ஒரு 5 மார்க்கு, இது ஒரு 5 மார்க்கு, இது ஒரு 5 மார்க்கு. அடுத்தது பேஜ் நம்பர் 93 அது பாருங்கன்னா, இந்த செகண்ட் சம் ஒரு 2 மார்க் சம்மு. அதுலேயும் இந்த செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின்க்குன்னு இந்த -1/2 வர கொஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸசைஸ் 3.1ல் செகண்ட் கொஷினில் செகண்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அடுத்து அந்த செகண்ட் கொஷின்லேயே இந்த தேர்ட் வந்து ஒரு 5 மார்க் சம்மு. அடுத்து தேர்டு கொஷின் 5 மார்க் சம், ஃபோர்த்து ஒரு 5 மார்க் சம், ஃபிஃப்த்து 5 மார்க் சம்மு. அடுத்த பேஜ் நம்பர் 94 பாருங்க, எக்ஸாம்பிள் 3.10 இது ஒரு 5 மார்க் சம்மு. அதே பேஜில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 3.11 இது 5 மார்க் சம். அடுத்த பேஜ் நம்பர் 95ல் பாருங்கன்னு, எக்ஸாம்பிள் 3.12 இது 2 மார்க் சம்மு. அதில் இந்த ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு, அதே மாதிரி செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். பாருங்கன்னு 848 அப்படின்னு வருது, ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. 848 வரக்கூடிய ஒரு 2 மார்க் சம்மு அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது எல்சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செம்ம புரிஞ்சுக்குங்க, இருந்தாலும் செம்ம பார்த்தோன்னையும் இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா இப்படி ஷார்ட்கட்டாக ஏதாவது அடையாளம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து செகண்டில் பார்த்தீங்கன்னா 5x - 10
5x² - 20 இது கொஞ்சம் ஒரே மாதிரி வருது பார்த்தீங்களா. 5x - 10 5x² - 20 இதனுடைய 2 டைம்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்க. இந்த சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அடுத்து எக்ஸசைஸ் 3.2ல் பாருங்கன்னு பேஜ் நம்பர் 96. இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஓகே சாப்பிடு. எக்ஸசைஸ் 3.2 பாருங்கன்னு இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அப்புறம் இது தனித்தனியாக கேட்டாங்க அப்படின்னா 2 மார்க்கில் கேட்பாங்கன்னு பாருங்கள். இங்கே 2 போட்டிருக்கேன். ஸோ தனித்தனியாக கேட்கும்போது 2 மார்க்கில் வரலாம் இந்த 4 கொஷினுமே. டோட்டலாக ஒரு 2 சம் வந்து சூஸ் பண்ணி 5 மார்க்கு கேட்பாங்க. அடுத்து பேஜ் நம்பர் 97ல் பாருங்கன்னு செகண்ட் கொஷினு. இது ஒரு 2 மார்க் கொஷினு. இதில் இந்த செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், அதே மாதிரி தேர்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. ஏதாவது ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பாருங்க 9 12 வருது ஓகேவா. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 16 12 8 அப்படின்னு வரக்கூடிய இந்த 3 நம்பர் வரக்கூடிய 3 தனித்தனியாக 3 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அந்த செகண்ட் கொஷின்லேயே இந்த 6th மட்டும் 5 மார்க் கொஷினில் கேட்கலாம். இந்த 6th சம் அதே பேஜிலே பாருங்கன்னு எக்ஸசைஸ் 3.3. இந்த ஃபஸ்ட் கொஷின் 2 மார்க் கொஷின்கன்னு, அதாவது அந்த ஃபஸ்ட்டு வந்து 2 மார்க்கு, தேர்டு 2 மார்க்கு, இந்த செகண்ட் கொஷின் வந்து 5 மார்க் கொஷின். அடுத்து இந்த செகண்ட் கொஷின் 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். இந்த 2ல் எது வேணாலும் கேட்கலாம். 2 கொஷினும் இம்பார்ட்டன்ட் ஓகேவா. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. இது உங்களுடைய ஓல்டு கொஷின் பேப்பரை பாருங்கன்னு இந்த 2 சம்மும் மாற்றி மாற்றி வந்திருக்கும். மாற்றி அப்படின்னா ஒரு கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த சம் இருக்கும், இன்னொரு கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2வது சம் இருக்கும். அப்படி அடிக்கடி அந்த 2 கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். அடுத்து பாருங்கள் பேஜ் நம்பர் 98ல் இந்த தேர்டு ஒரு 2 மார்க் கொஷின்கன்னு. அடுத்து 4th 5 மார்க் கொஷின். அதே பேஜ்லேயே பாருங்கள் எக்ஸாம்பிள் 3.13. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்குன்னு. இந்த ஃபஸ்ட்டு இந்த செகண்டும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. இந்த கொஷின் வரக்கூடிய 2 கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்குன்னு ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா -16 + 16 அப்படின்னு வரக்கூடிய சம்மு. இது x - 3 x² - 9 ஓகேவா. அடுத்த பேஜ் நம்பர் 99ல் கண்ணு எக்ஸாம்பிள் 3.14. இது ஒரு 2 மார்க் சம் கண்ணு. அதே பேஜில் பாருங்கள் எக்ஸசைஸ் 3.4. இந்த ஃபஸ்ட் கொஷின் 2 மார்க் கொஷின் கண்ணு. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து இம்பார்ட்டன்ட். இந்த 4மே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. தனித்தனியாக 2 மார்க்கில் கேட்பாங்க. இப்போ இந்த எக்ஸசைஸ்க்கான லிங்க் வேணுன்னா பாருங்கள். நீங்கள் ஒரு லைன் வந்துட்டுருக்கு இல்லையா, இந்த லைனை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ்க்கான வீடியோ பார்த்துடலாம். அடுத்தது நான் ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் வந்து அந்தந்த எக்ஸசைஸ் நேராக லிங்க்கு கொடுக்க முடியாதுக்கண்ணே. ஏன்னா வந்து 3.20 அப்போது 20 எக்ஸசைஸ் இருக்குது இல்லையாக்கண்ணே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட்டாக 3.20 1 மார்க் பார்க்கும்போது ஒரு லிங்க் கொடுக்குறேன், ஒரு லைன் வர மாதிரி கொடுக்குறேன். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைஸும் அந்த பிளேலிஸ்ட்டில் ஒரே குரூப்பாக எல்லா வீடியோவும் வர மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் 3.20 இங்கே நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு லைன் வரும் பாருங்கள். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வீடியோவுமே வந்துடும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் பார்த்துக்குங்க. அது போக எல்லா கொஷினும் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடுங்க. அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கன்னா அது 2 மார்க் கொஷின்ஸ் தான். ஒவ்வொன்றும் தனித்தனியாக 2 மார்க்கில் வரலாம். ஈச் சப்டிவிஷன்ஸ் கேரிஸ் 2 மார்க். அடுத்து பாருங்கள் பேஜ் நம்பர் 100. இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 3.15. அது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்குன்னு நல்லா பார்த்துக்குங்க. 2 கொஷின் இருக்குது, 2மே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அடுத்து எக்ஸாம்பிள் 3.16. இது ஒரு 2 மார்க் கொஷின். அதில் வரக்கூடிய தேர்டு கொஷின் மட்டும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு. இது ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பாருங்கள் இங்கே 16 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இது டிவைடு சம் ஓகேங்கண்ணா. அப்போ 16 8 டிவைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 16ல் ஆரம்பிக்குது. இந்த ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்திங்கன்னா 8ல் ஆரம்பிக்குது. இது ஒரு டிவைட் சம்மு. இது எக்ஸாம்பிள் 3.16 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்.
அடுத்து பேஜ் நம்பர் 101 பாருங்கன்னு எக்ஸசைஸ் 3.5. இதில் இந்த ஃபஸ்ட் கொஷின் 2 மார்க் கொஷின். இதில் அந்த 3 கொஷினுமே 2 மார்க் தான். அதில் இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்டில் ஃபஸ்ட்டு கொஷின் 5 மார்க்கு. இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு இது ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சிடும். ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அதே மாதிரி இந்த செகண்டும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இங்கே பாருங்கள் x³ - y³ x² - y² அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். தேர்டில் ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு இதுவும் டிவைட் தான். இது ரெண்டும் மல்டிப்ளை சம்மு, இது டிவைட் சம்மு. இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு, இதுவும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அதே மாதிரி இந்த தேர்டு ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகேவா? இப்போ இந்த தேர்டில் வரக்கூடிய இந்த 3 சம்மும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அடுத்து ஃபோர்த்து கொஷின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு, அதாவது x² × y⁻⁻2 அப்படின்னு வரக்கூடிய இந்த ஃபோர்த்து சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்து ஃபிஃப்த்து சம்மு, இது ஒரு 2 மார்க் சம்மு. அடுத்து எக்ஸாம்பிள் 3.17 பேஜ் நம்பர் 102. இது ஒரு 5 மார்க் சம்மு. அதுலேயே வரக்கூடிய எக்ஸாம்பிள் 3.18 அதுவும் 5 மார்க் சம்மு. அடுத்து எக்ஸசைஸ் 3.6 பேஜ் நம்பர் 103. இதில் பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் 2 மார்க் கொஷின். இந்த 3 தனித்தனியாக 2 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து செகண்டு இது ஒரு 2 மார்க் சம்மு. இந்த 2 கொஷின் தனித்தனியாக கேட்கலாம். அடுத்து தேர்டு கொஷின் ஒரு 2 மார்க் சம். ஃபோர்த்து 2 மார்க்கு. ஃபிஃப்த்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு, அதாவது 1/a இந்த கேபிட்டல் A கேபிட்டல் B வரக்கூடிய இந்த 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா போட்டு பார்த்துக்குங்க. இது ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து, அதாவது இந்த கேபிட்டல் A கேபிட்டல் B வரக்கூடிய இந்த 2 கொஷினும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்து செவன்த்து ஒரு 2 மார்க் கொஷின். எயித்து ஒரு 5 மார்க் கொஷின். அடுத்து பாருங்க பேஜ் நம்பர் 104 இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 3.19. அது ஒரு 2 மார்க் கொஷின் தாங்கன்னு. தனித்தனியாக கேட்டாங்க அப்படின்னா 2 மார்க்கில் ரெண்டும் தனித்தனியாக கேட்பாங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 3.20. அதில் இந்த ஃபஸ்ட்டு கொஷின் 2 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து இந்த செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் 3.20ல் இந்த செகண்ட் கொஷின், அப்புறம் அது கூட தேர்ட் கொஷின். இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இந்த √15 அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து பேஜ் நம்பர் 105 எக்ஸசைஸ் 3.7. இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கன்னு, இது ஒன்றும் தனித்தனியாக 2 மார்க்கில் வரலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் கொஷின் 2 மார்க் கொஷின். இதில் இந்த செகண்ட் இம்பார்ட்டன்ட், இந்த செகண்ட் கொஷினும் 2 மார்க் கொஷின். அதில் வரக்கூடிய தேர்டு ஃபோர்த்து, செகண்டில் வரக்கூடிய தேர்டு ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 17/6 அப்படின்னு வரக்கூடிய சம்மு இந்த பக்கம் 11/3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது பொதுவாக எப்போவுமே 17, 11 அதாவது ப்ரைம் நம்பர்ஸ் வரக்கூடிய கணக்குகள் நம்ம கொஷின் பேப்பரில் அதிகப்படியாக நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ எதனால் அப்படின்னா அது டிவைட் பண்ண முடியாமல் கண்டிப்பாக அதில் ஒரு கிரிட்டிக்கல் இருக்கும். அதை நம்ம ஏதாவது ஒரு ஷார்ட்கட் ஐடியா வச்சுருப்போம். அதை நாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவே அந்த மாதிரி கொஷின்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் 11, 17, 19, 3 இது மாதிரி நம்பர்ஸ் வந்ததுனாவே நீங்கள் அதை செலக்ட் பண்ணி படிச்சுடுங்க. நல்லா போட்டு பார்த்துடுங்க. ஓகேவா? அப்போது இந்த தேர்டு ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அதே பேஜில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 3.21 பாருங்கன்னு, அது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. 64 அப்படின்னு ஆரம்பிக்கும். 64x⁴ அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு எக்ஸாம்பிள் 3.21. அடுத்து எக்ஸாம்பிள் 3.22. அது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்கன்னு. இது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் கிளியராக சொல்லியிருக்கிறேன். வீடியோ போட்டிருக்கிறேன், பார்த்துருங்க. இதில் ஏபி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக நாம் இந்த லாஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம வீடியோவில் மட்டும் அது ஸ்பெஷலாக கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள். அடுத்து பேஜ் நம்பர் 106 இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 3.8. இதில் பாருங்கன்னு, இந்த ஃபஸ்ட் கொஷினில் இந்த ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு, அடுத்து இந்த செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு,
தேர்டும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு, ஃபோர்த்தும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் 3.8ல் வரக்கூடிய ஃபஸ்ட் கொஷனில் வரக்கூடிய 4 சம்முமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இந்த சம் கூட நீங்கள் 144 லாஸ்ட்டாக முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டில் இந்த ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி செகண்டும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. தேர்டில் இந்த ஃபஸ்ட் கொஷின் மட்டும் 2 மார்க்கு, அந்த செகண்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ இந்த எக்ஸசைஸில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தாங்கன்னு. இது ஒன்று தான் 2 மார்க் கொஷின், மீது எல்லாமே 5 மார்க் கொஷின் தான், அது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. அடுத்த பேஜ் நம்பர் 108ல் பாருங்கள், எக்ஸாம்பிள் 3.23 இது ஒரு 2 மார்க் சம். எக்ஸாம்பிள் 3.24 இது ஒரு 2 மார்க் சம். அது மூணுமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்குன்னு, இதில் எது வேணாலும் வரலாம். அதே பேஜில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 3.25 இது ஒரு 2 மார்க் சம்மு. அதில் இந்த தேர்டு சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், kx² - k²x - 2k³ ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு, எல்லாமே கீழே இருக்குது. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அடுத்த பேஜ் நம்பர் 109ல் எக்ஸசைஸ் 3.9 இதில் கேட்டாங்க அப்படின்னா அது ஒரு 2 மார்க் சம்கன்னு. இது எல்லாமே இந்த எக்ஸசைஸில் வரக்கூடியது எல்லாமே 2 மார்க் தான். அடுத்த பேஜ் நம்பர் 110ல் பாருங்கள், எக்ஸாம்பிள் 3.26 இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்னா 2√6 அப்படின்னு வரும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அடுத்த எக்ஸாம்பிள் 3.27 அது ஒரு 2 மார்க்கு, இம்பார்ட்டன்ட் 2 மார்க்குன்னு எக்ஸாம்பிள் 3.27. அடுத்தது 28 ஒரு 5 மார்க் கொஷின். 3.29 ஒரு 5 மார்க் கொஷின். அடுத்த பேஜ் நம்பர் 111ல் பாருங்கள், எக்ஸசைஸ் 3.10 இந்த ஃபஸ்ட் கொஷின் வந்து 2 மார்க் கொஷின்கன்னு. அதாவது இந்த ஃபஸ்ட்டு, இந்த செகண்டு, இந்த ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இது 4ம் 2 மார்க்கு. அதில் இந்த செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. புரியுதாக்கன்னு? ஃபஸ்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இந்த 4ம் 2 மார்க்கு. அதில் இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க். p × p+5 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஏன்னா 3 × p² - 6 அப்படின்னு வரக்கூடியது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அதுலேயே இருக்கக்கூடிய இந்த தேர்டு சம்மு ஒரு 5 மார்க் கொஷின். அது போக அது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு a × a - 7 ரூட்டுக்குள்ளே அப்படின்னாவே அது உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்து செகண்ட் கொஷின் ஒரு 2 மார்க் கொஷின்குன்னு. அது போக அது இம்பார்ட்டன்ட் கொஷின். இது இந்த கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது, நீங்கள் எடுத்து எழுதுனா மட்டும் போதும். பார்த்தா அப்படி டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஈஸியான சம்மு, அதனால தான் அது 2 மார்க்கில் கேட்பாங்க இம்பார்ட்டன்ட். அதே பேஜில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 3.30 அது ஒரு 5 மார்க் கொஷின். அடுத்த பேஜ் நம்பர் 112 அதில் எக்ஸாம்பிள் 3.31 இது ஒரு 2 மார்க் சம். எக்ஸாம்பிள் 3.32 அது ஒரு 5 மார்க் சம். அடுத்தது பேஜ் நம்பர் 113 இதில் வரக்கூடிய எக்ஸாம்பிள் 3.33 ஒரு 5 மார்க் சம். 3.34 ஒரு 5 மார்க் சம். 3.35 ஒரு 5 மார்க் சம்க்குன்னு. அதாவது இந்த பேஜில் வரக்கூடிய 3.3, 3.33, 34, 35 எல்லாமே 5 மார்க் கொஷின்ஸ் தான். அடுத்து பேஜ் நம்பர் 114 எக்ஸசைஸ் 3.11 இதில் பாருங்கன்னு. இந்த ஃபஸ்ட்டில் வரக்கூடிய ஃபஸ்ட் கொஷின் ஒரு 5 மார்க் கொஷின். செகண்டு 5 மார்க்கு. செகண்ட் கொஷினில் ஃபஸ்ட்டு 2 மார்க்கு, செகண்டு 5 மார்க்கு, தேர்டு 5 மார்க்கு, ஃபோர்த்து 5 மார்க்கு. அடுத்து இந்த தேர்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஓகேங்க, அந்த d = t² - 0.75t அப்படிங்கிற கொஷின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்து பேஜ் நம்பர் 115ல் எக்ஸாம்பிள் 3.37 இது ஒரு 5 மார்க் கொஷின். அதுலேயே பாருங்கன்னு எக்ஸாம்பிள் 3.38 இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்வான்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. ஸ்வான் பற்றிய ஒரு கொஷின் அப்படின்னாவே அது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். கொஷின் பேப்பரில் வந்தோடனே கண்டுபிடிச்சிருங்க. இதுக்கு எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணி பார்த்து அதில் கிளியராக இருங்க. ஓகேவா? அங்கே போய் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினை படித்து பார்த்து அப்போதைக்கு அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறதுனா எவ்வளோ டைம் எடுத்துரும். புரிஞ்சுதுங்களா? இந்த ஸ்வான் கொஷின் அப்படின்னு ஒன்றுமே. ஸோ அதில் ஒன் டைம் ஒரு தடவை படிச்சுக்குங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணி கூட இந்த 10xக்கு பதிலாக ஒரு 11xன்னு கூட மாற்றி கொடுக்க மாட்டாங்க.
ஒருவேளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாம் பாட்டுக்கு இந்த ஈக்குவேஷன் நம்ம மெமரி பண்ணிக்கிட்டு போய் எழுத முடியாது இல்லையாக்கண்ணே. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, கொஷின் ஒன் டைம் படித்த உடனேயுமே ஓகே எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட என்ன நம்பர் வரும், எக்ஸு கிட்ட என்ன நம்பர் வரும், அதே மாதிரி கான்ஸ்டன்ட் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸு அதே மாதிரி அந்த நம்பர்ஸ்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் எது ரெண்டு ப்ளஸ் பண்ணணும் எது ரெண்டு மைனஸ் பண்ணணும், அதாவது எந்தத்துல மைனஸ் வரும் எந்தத்துல ப்ளஸ் வரும் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா. அடுத்து பாருங்கன்னு பேஜ் நம்பர் 116. இதில் வரக்கூடிய எக்ஸாம்பிள் 3.39 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு இந்த பேசஞ்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா சென்னை டு விருதாச்சலம் இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அடுத்து அதே பேஜில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 3.12 பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் ஒரு 2 மார்க் கொஷின், செகண்ட் ஒரு 5 மார்க் கொஷின், தேர்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அதில் பஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு இந்த பஸ் சம்மு, அதாவது 20 கிலோமீட்டர் 30 மினிட்ஸு இருக்கு இல்லையா, அந்த கொஷின் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து இந்த அடுத்து ஃபோர்த்து 2 மார்க் கொஷின், ஃபிஃப்த்து 5 மார்க் கொஷின், சிக்ஸ்த்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு பாருங்கள். சிக்ஸ்த்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இந்த பீஸ் வரக்கூடிய கொஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டில் இருந்து இது 2 மார்க்கு, இது 5 மார்க்கு, தேர்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு, ஃபோர்த் ஒரு 2 மார்க்கு, ஃபிஃப்த்து 5 மார்க்கு, சிக்ஸ்த்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அதே எக்ஸசைஸில் வரக்கூடிய செவன்த்து 5 மார்க் கொஷின், எயித்து 5 மார்க் கொஷின், நைன்த்து 5 மார்க் கொஷின். அதே பேஜ் நம்பரில் எக்ஸாம்பிள் 3.40 அது ஒரு 2 மார்க் கொஷின். அடுத்து பாருங்கள் பேஜ் நம்பர் 118. இது எக்ஸாம்பிள் 3.41 அது ஒரு 5 மார்க் கொஷின், அதாவது 2 கொஷின் தனித்தனியாக 5 மார்க்கில் கேட்கலாம். அதே பேஜில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 3.42 இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்குன்னு, அதாவது PS ஈக்குவல் டு QR அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். எக்ஸாம்பிள் 3.42 பேஜ் நம்பர் 118. அடுத்து பேஜ் நம்பர் 119 பாருங்கன்னு எக்ஸசைஸ் 3.13. இதில் ஃபஸ்ட் கொஷின் வந்து 2 மார்க்கு, அதாவது ஒவ்வொரு கொஷினும் 2 மார்க்கில் கேட்கலாம். அதில் இந்த தேர்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இந்த தேர்டு கொஷினுக்குன்னு √2t² வருது இல்லையா, அது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அடுத்து செகண்ட் கொஷின் 2 மார்க் கொஷின், அந்த செகண்ட் கொஷினில் வரக்கூடிய செகண்ட் சப்டிவிஷன் வந்து 5 மார்க்கு. அடுத்து தேர்டு கொஷின் 5 மார்க்கு, ஃபோர்த்து 5 மார்க்கு, ஃபிஃப்த்து 5 மார்க்கு. அடுத்து பேஜ் நம்பர் 120 எக்ஸாம்பிள் 3.43 இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேயே வரக்கூடிய எக்ஸாம்பிள் 3.44 ஒரு 2 மார்க் சம். அதில் இந்த தேர்டு, அதாவது அந்த கொஷின்லேயே இருக்கக்கூடிய தேர்டு சம்மும் ஃபிஃப்த்து சம் தேர்டு சம்மும் இந்த ஃபிஃப்த்து சம்மும் 5 மார்க் கொஷின். அதாவது இது 2 மார்க் கொஷின்கான 3.44. அந்த 2 மார்க் கொஷின் இருக்கக்கூடிய தேர்டும் இந்த ஃபிஃப்த்து மட்டும் 5 மார்க் கொஷின். பாருங்கள் நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, தேர்டு ஃபிஃப்த்து இது ரெண்டும் 5 மார்க்கு, மீதெல்லாம் 2 மார்க்கு. அடுத்து பேஜ் நம்பர் 121 கூடிய எக்ஸாம்பிள் 3.45 அது ஒரு 5 மார்க் கொஷின். அடுத்து 3.46 அது வந்து 5 மார்க் கொஷின்கான, அதாவது இந்த தேர்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இல்லை இந்த தேர்டு மட்டும் தான் 5 மார்க்கில் கேட்பாங்கன்னு இல்லைக்கன்னு, இந்த ரெண்டுமே அது கூட வரக்கூடிய குட்டி தான், ரெண்டு ஸ்டெப்பில் வரக்கூடியதான். ஸோ இந்த மூணையும் சேர்த்து கூட 5 மார்க்கில் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது இது கொஞ்சம் மார்க்கு இது அப்படியே டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க, மூணுக்கும் சமமாக ஏதாவது டிவைட் பண்ணி மார்க் கொடுத்துருவாங்க 5 மார்க்கில். இல்லை அப்படின்னா இந்த தேர்டு மட்டும் 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் 3.46 ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேவா. அடுத்த எக்ஸசைஸ் 3.14 இதில் பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் 2 மார்க் கொஷின், அதில் இந்த ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், அடுத்து செகண்ட் கொஷின் 5 மார்க் கொஷின். அப்படி தனித்தனியாக கேட்குறாங்க அப்படிங்கும்போது 2 மார்க்ஸ் தனித்தனியாக வரும். இல்லை இந்த 3 சேர்த்து கேட்டாங்க அப்படின்னா 5 மார்க்கில் வரும். அடுத்து தேர்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு, அதாவது இதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்ஃபா பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இந்த 3 சப்டிவிஷன்ஸும் சேர்த்து 5 மார்க்கில் வருங்கன்னு. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், 2/ஆல்ஃபா 2/பீட்டா, இன்னொன்று ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா அண்டு பீட்டா ஸ்கொயர்டு ஆல்ஃபா, இந்த 3 சேர்ந்து
5 மார்க்கில் வரலாம், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு, இல்லை அப்படின்னா 2 மார்க்கில் தனித்தனியாக வரலாம். அடுத்து 4th 5 மார்க் கொஷின், 5th 2 மார்க் கொஷின், 6th ஒரு 2 மார்க் கொஷின், அடுத்து இந்த வருஷத்துக்கே ஆன நியூ சாப்டர், அதாவது நியூ டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அல்ஜிப்ராக்குள்ள கிராஃப் ஆஃப் வேரியேஷன்ஸ் தான் இல்லையாக்கன்னு. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இப்போதைக்கு எனக்கு என்னன்னு சொல்லி கிடைக்கல. கிடைச்சோடனே அதை தனி வீடியோவாக கொடுத்துட்றேன். டோட்டலாக அது வந்து 8 மார்க் கொஷின்ஸ் தான். இருந்தாலும் அதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றி இப்போதைக்கு எனக்கு சரியான ஆன்சர் கிடைக்கலன்னு. ஸோ நான் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுத்துட்றேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு ஒன் டைம் என்ன பார்த்துக்கலாம். பாருங்கள், எக்ஸாம்பிள் 3.47 இருக்குது. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 3.48, எக்ஸாம்பிள் 3.49 இருக்குது. அடுத்த எக்ஸாம்பிள் 3.50. எக்ஸாம்பிள் சம்ஸில் அவ்வளோதான். அடுத்த எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 6 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதில் எது இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுடுறேன். ஓகேவா? இதுக்கான வீடியோ இருக்குதுன்னு அதை போய் பார்த்துடுங்க, உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். அடுத்து பேஜ் நம்பர் 131 இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 3.51, இது இம்பார்ட்டன்ட் 8 மார்க்குன்னு. இதில் எது வேணாலும் கேட்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் 3.53, பேஜ் நம்பர் 135, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஷின். அதிலே வரக்கூடிய எக்ஸாம்பிள் 3.54, இதுவும் 8 மார்க் கொஷின். அடுத்த எக்ஸாம்பிள் 3.55, பேஜ் நம்பர் 136, இது இம்பார்ட்டன்ட் 8 மார்க். அடுத்து பேஜ் நம்பர் 137, இதில் பாருங்கள் எக்ஸசைஸ் 3.16, இது எல்லாமே 8 மார்க் கொஷினில் எது வேணாலும் கேட்கலாம். இதுக்கான ஒரு ஃபுல் எக்ஸசைஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். 3.16 வரக்கூடிய அனைத்து கணக்குகளும் ஒரே வீடியோவில் இருக்கும், பார்த்துடுங்க. அடுத்து பாருங்கள், பேஜ் நம்பர் 142 இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 3.56, இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்குன்னு. அடுத்த பேஜில் 143 இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 3.57, இது 2 மார்க் சம். 58 2 மார்க் சம் தான். 59 வந்து 2 மார்க் சம்மு. அது இல்லாமல் அது இம்பார்ட்டன்ட் சம்கன்னு இது பார்த்துருப்பீங்க கொஷின் பேப்பரில், ஓல்டு கொஷின் பேப்பரில் கூட. ஸோ 3.59 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின், இது ரிப்பீட்டட் கொஷின்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸ் 3.17, ஃபர்ஸ்ட் கொஷின் 2 மார்க் கொஷின், செகண்டு 2 மார்க்கு, தேர்டு 5 மார்க்கு, இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து Aij ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் I மைனஸ் 2j அப்படிங்கிற கொஷினும், Aij ஈக்குவல் டு I ப்ளஸ் ஜே த ஹோல் கியூப் பை 3, இது எப்படி போடுறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இல்லைனா நம்ம வீடியோ ஒன் டைம் பார்த்துருங்க. இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு, இது ஈஸியாக ஆன்சர் வரக்கூடிய சம். ஸோ இந்த சம் பார்த்தனுமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இது வந்து ஒரு வேளை இப்படி இருக்குதே போட முடியுமான்லாம் யோசிக்க வேண்டாங்கன்னு, அது ஈஸியாக அப்படி போட நான் சொல்லியிருக்கிறேன், பார்த்துக்குங்க. அடுத்து 4th ஒரு 2 மார்க் சம், 5th ஒரு 2 மார்க் சம், 6th 2 மார்க் சம் தான், 7th 5 மார்க் சம். அதில் தனித்தனியாக கேட்குறாங்க அப்படின்னா 2 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஓகே, டோட்டலாக கேட்டாங்க அப்படின்னா 5 மார்க் கொஷின் அது. அடுத்து பேஜ் நம்பர் 145 இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 3.60 2 மார்க் சம்கன்னு, 61 2 மார்க் சம்மு. அடுத்து பேஜ் நம்பர் 146 இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 3.62 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. A+B ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது மேட்ரிக்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியும்னா பார்த்துக்குங்க. இல்லைனாலும் நமக்கு எந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் நமக்கு ஆட் பண்ண தெரியும் இல்லையாக்கண்ணே. ஓகே, அப்போ எக்ஸாம்பிள் 3.62 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அடுத்த எக்ஸாம்பிள் 3.63 ஒரு 2 மார்க் சம்மு. அடுத்த எக்ஸாம்பிள் 3.64 2 மார்க் சம்மு ஒரே பேஜில். அடுத்த பேஜ் நம்பர் 147 வரக்கூடிய எக்ஸாம்பிள் 3.65, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்குன்னு. அடுத்த எக்ஸாம்பிள் 3.66 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு.
அதாவது கேபிட்டல் ஏ வருது ஓகேவா வருங்க 3a + 2b - c அதே மாதிரி 1/2a - 3/2b அந்த மேட்ரிக்ஸ் இருக்குங்களா இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க பேஜ் நம்பர் 148 அதே பேஜில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 3.18 இது ஃபர்ஸ்ட் கொஷின் 2 மார்க் கொஷின் செகண்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு செகண்ட் பாருங்கள் a + b + c = a + b + c இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு இது கொஞ்சம் லென்த்தியாக போகும் ஆனால் ஈஸியாக இருக்கும் இல்லைங்க ரொம்ப கன்ஃபியூஷனே கிடையாது 2 மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணால் போதும் 2 ஆட் பண்ணுறீங்க அது கூட இன்னொன்று ஆட் பண்ணுறீங்க அடுத்த ஸ்டெப்பில் இது 2 ஆட் பண்ணுறீங்க பாருங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு பிசி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏவை ஆட் பண்ணுறீங்க அடுத்தது ஏபி ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது சி ஆட் பண்ணுறீங்க அது 2 ஈக்குவலாக வந்துடும் அவ்வளோதான் ஆன்சர் நீங்கள் ஏதாவது லைட்டாக மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவலாக வராது ஓகே பொதுவாக இது வந்து ப்ராப்பர்ட்டி ஸோ ஈக்குவலாக தான் வரணும் அப்போ ஈக்குவலாக வரல அப்படிங்கும்போது நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம் அதனால் நீங்கள் நல்லா கவனமாக போடுங்க அடுத்து பாருங்க பேஜ் நம்பர் 149 இந்த தேர்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு அதாவது எக்ஸ் + ஒய் எக்ஸ் - ஒய் அப்படிங்கிற கணக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்குன்னு b - 5a 3a - 9b அப்படிங்கிற கொஷின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு ஃபிஃப்த்து சம் ஒரு 2 மார்க்ஸும் சிக்ஸ்த்து சம் 2 மார்க்ஸும் தான் செவன்த்து 2 மார்க் தான் எயித்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்குன்னு பாருங்கள் எயித் கொஷின் ஏதாவது ஞாபகம் வச்சுக்கணும்னா பாருங்கள் x² y² -2x - y வருது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்குன்னு அடுத்தது இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எப்படி சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கன்னு மேக்ஸ் கிளாஸ் கேன்னு போடுங்க ஒரு ஸ்பேஸ் விடுங்க 10த்துன்னு போடுங்க ஒரு சின்ன கேப் கொடுங்க எக்ஸசைஸ்ன்னு போடுங்க 3.18 வேணால் 3.18 போடுங்க இல்லை 2.7 வேணும் என்ன வேணுமோ அந்த நம்பர் இந்த இடத்துல மட்டும் நம்பரை மாற்றி போடுங்க பட் இங்கே போடுறது இதே தான் மேக்ஸ் கிளாஸ் கேய் 10th எக்ஸசைஸ் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல என்ன நம்பர் வேணுமோ என்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த எக்ஸசைஸ் நம்பரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அழகாக அந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் அதை பார்த்துடலாம் ஓகேவா மறக்காமல் என்ன பண்ணுறீங்க மேக்ஸ் கிளாஸ் கே நம்ம சேனலில் நேம் போடுறீங்க இந்த கேப் கொடுத்தும் போடலாம் இல்லை மேக்ஸ் கிளாஸ் கே சேர்த்தும் போடலாம் ஓகேக்கா மேக்ஸ் கிளாஸ் கே அப்படிங்கும்போது அந்த கே ஒட்டியும் வரலாம் இல்லை வந்து ஸ்பேஸ் கொடுத்தும் போடலாம் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் 10த்துன்னு மறக்காமல் போட்டுருங்க இல்லைனா 9th வீடியோஸ் தான் வரும் 9th வரக்கூடிய 3.18 2.18 இதெல்லாம் வந்துடும் ஓகேவா ஸோ 10த்துன்னு போட்டுக்குங்க அடுத்து ஒரு சின்ன கேப் கொடுத்து எக்ஸசைஸ்ன்னு போடுங்க இல்லை எக்ஸ்ஆர் ஏதோ ஒன்று போட்டுக்குங்க டோட்டல் எக்ஸசைஸ்ன்னு போட்டாலும் ஓகே அதுக்கடுத்து எக்ஸசைஸ் நம்பர் என்ன வேணுமோ அது ஓகேண்ணா ஸோ இப்படி சர்ச் பண்ணும்போது 3.18 வரல மிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் மாற்றி போடுங்க மேக்ஸ் கிளாஸ் கேன்னு போடுங்க எக்ஸசைஸ் 3.18 போடுங்க இந்த 10th தூக்கி லாஸ்ட்டாக போடுங்க அப்படி கூட வரும் எக்ஸசைஸ் நம்ம சேனல் நேம் போட்டு எக்ஸசைஸ் நேம் போட்டிங்கனாவே அந்த எக்ஸசைஸ் வந்துடும் அதுக்கப்புறம் 10த்துன்னு போடும்போது ஒருவேளை அது 9th இருந்ததுன்னா அது அப்படியே மாறி 10த்துக்கு கொடுத்துரும் ஓகேக்கா அப்போ 10th உங்களுக்கு ஆன்சராக கிடைச்சிரும் ஓகே அடுத்து பாருங்கள் பேஜ் நம்பர் 150 வரக்கூடிய எக்ஸாம்பிள் 3.67 ஒரு 2 மார்க் சம் அடுத்த பேஜில் வரக்கூடிய எக்ஸாம்பிள் 3.68 ஒரு 2 மார்க் சம் 69 ஒரு 2 மார்க் சம் 70 3.70 ஒரு 2 மார்க் சம் அடுத்த பேஜ் நம்பர் 152 வரக்கூடிய எக்ஸசைஸ் 3.71 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு ஃபஸ்ட் எடுத்துலையுமே ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஒரு ரோ மேட்ரிக்ஸ் ஒரே லைன் தான் இருக்குது பார்த்தீங்களா ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்னது ரோ மேட்ரிக்ஸ்க்குன்னு ஸோ இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுலேயே கீழே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 3.72 இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு அதாவது இதுவும் பாருங்கன்னு a + a × b + c = AB + BC இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லையா இந்த ஏ உள்ளே போகுது புரிஞ்சுதுங்களா இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் எக்ஸாம்பிள் 3.72 பேஜ் நம்பர் 152 அடுத்து பாருங்கள் பேஜ் நம்பர் 153 இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 3.73 இது இம்பார்ட்டன்ட் கொஷின் கண்ணு ஆனால் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஓகேக்கண்ணே அதாவது ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் = B டிரான்ஸ்போஸ் × A டிரான்ஸ்போஸ் அப்படிங்கக்கூடிய கொஷின் கண்டிப்பாக கொஷின் அப்போ இருக்கும் இது ஒரு 2 மார்க் சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த எக்ஸசைஸ் 3.19 பேஜ் நம்பர் 153 தான் பாருங்கள் இது 2 மார்க் கொஷின் கண்ணு ஃபஸ்ட் கொஷின் செகண்டு 2 மார்க் கொஷின் தான் ஆனால் இம்பார்ட்டன்ட் AB and BA இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு தேர்ட் கொஷின் 2 மார்க் கொஷின் ஃபோர்த்து 2 மார்க் கொஷின்
ஃபிஃப்த்து வந்து 5 மார்க் கொஷின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு பாருங்கள். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி புரிஞ்சுதாங்களா? எக்ஸாம்பிளில் அதே மாதிரி ஒரு சம்மு, எக்ஸசைஸ்லேயே அதே மாதிரி ஒரு சம், ரெண்டில் எது வேணாலும் கேட்கலாம். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அப்படியே அடுத்த பேஜ் பாருங்கள், 154. அதில் 6th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு, அதில் ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 7th ஒரு 5 மார்க் கொஸ்டின், அதில் தனித்தனியாக சப்டிவிஷன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, சப்டிவிஷன்ஸ் தனித்தனியாக கேட்டாங்க அப்படின்னா 2 மார்க்கில் வரும். அடுத்து 8th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு, 9th 2 மார்க் கொஸ்டின், 10th 2 மார்க் கொஸ்டின், 11th இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், 12th இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். 11th 12th என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஐ வரக்கூடிய 2 சம்முமே இம்பார்ட்டன்ட் சம்க்குன்னு பார்த்தீங்களா. இங்கே வந்து ஒரு I² இருக்குது, இங்கேயும் ஒரு I2 இருக்குது, இங்கேயும் ஒரு I2 இருக்குது. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அப்போது 11th 12th 13th மூணுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். ஓகேங்கண்ணா. அடுத்தது மாதிரி 12th பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் டிரான்ஸ்போஸ் தனித்தனியாக அதே மாதிரி 2 மார்க்கில் அது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது 5 மார்க்கில் அதே கண்டிஷன்ஸில் வரக்கூடிய எந்த சம்மு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகேவா? அடுத்து 13th இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஓகே, அப்படியே 1 மார்க் நோட் பண்ணிக்கிங்கன்னு. இதுக்கு ஆன்சர் புக்குக்கு பின்னாடி தான் இருக்குது. ஒன் டைம் பார்த்துடுங்க நான் டிக் பண்ணதை. நீங்களும் டிக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் டிக் பண்ணிக்கோங்க. பாருங்கண்ணே, நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கான வீடியோவும் போட்டுருக்குறேங்கண்ணே. இது எப்படி சொல்லலாம், இந்த ஆன்சர்லாம் எப்படி இதுதான் கரெக்டான எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கிளியராக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு லிங்க் வரும் பாருங்கள், இங்கே ஒரு லிங்க் வருதாக்கானே. இந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லைன் வருது இல்லையா, இந்த லைனை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அல்ஜிப்ராவில் வரக்கூடிய அனைத்து வீடியோஸும் அனைத்து எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுமே உங்களுக்கு அந்த வீடியோஸில் வந்துடும். ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவுமே பார்த்துடலாம். ஓகேவா? அடுத்து இந்த ஆன்சர்ஸ் வேணும் நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க கண்ணு. 5th B, 6th பாருங்கள் C, 7th D, 8th B, 7th C, 10th C, 11th B, 12th A, 13 B, 14 D, 15 B, 16 B, 17 D, 18 B, 19 C, 20 A. அவ்வளோதான். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோக்குன்னு. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தெரிஞ்சதுனாவே நம்ம ஓரளவுக்கு தெளிவாக படிக்கலாம் இல்லையா? எல்லாமே படிக்கணுமா, இவ்வளவும் படிக்கணுமா அப்படிங்கிற இடத்துல வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுட்டு மீதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்துக்கலாம் இல்லையாக்கண்ணே? ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டன் ஒரு கிளிக் கொடுங்க. அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ், ஆல் த பெஸ்ட்.